ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏசாயா 10ஆம் அதிகாரம் 8 முதல் 14 வசனங்கள் வரை. 59ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். இந்த அதிகாரத்தில் கர்த்தர் உபவாச நாட்களை நாம் எப்படி அனுசரிக்க வேண்டும் என்றும், ஓய்வு நாட்களை எப்படி அனுசரிக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எப்படி உபவாசிக்க வேண்டும், எது கர்த்தருக்கு பிரியம் என்பதை சுருக்கமாக ஒரு வார்த்தை பார்க்கிறார். துன்பத்திலும் துயரத்திலும் சிக்கிக் கொண்டு விடுபட முடியாமல் துன்பத்தை அனுபவிக்கிற பிரச்சனைகளினாலும், பணப்பற்றாக்குறைகளினாலும், மனக்குழப்பங்களினாலும், ஏதோ ஒரு விதத்தில் கட்டப்பட்ட அடிமையாய் இருக்கிற நிலையில் பிற மனிதர்களின் கொடுமையில் அடிபட்டு கிடைப்பவர்கள், இப்படிப்பட்ட துன்பத்தில் இருப்பவர்களை விடுதலையாக்குவதும், பசியோடு இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுப்பதும், வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு துணிமணி கொடுப்பதும், போகும் இடம் இல்லாமல் இருப்பவர்களை நம் வீட்டில் சேர்த்து கொண்டு அவர்களுக்கு ஆதரவு தருவதும், இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கணவன் மனைவிக்குள் ஒளிவு மறைவு இல்லாமல் உண்மையாய் அன்பு கூர்ந்து ஒருவரில் ஒருவர் ஒற்றுமையாய் வாழ்வதும், இதுவே கர்த்தருக்கு பிரியமான உபவாசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி உபவாசித்து வாழ்கிற ஜனங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் என்று இந்த வேத பகுதியில் கர்த்தர் சொல்கிறார். அதாவது, இப்படிப்பட்ட உண்மையாய் கர்த்தருக்கு பிரியமான இந்த காரியங்களை செய்கிறவர்கள் உபவாசித்து ஜெபிப்பதற்கு சமம். உபவாசம் இருக்கிறார்கள் என்று பொருள். இதுதான் கர்த்தருக்கு பிரியமானது. இப்படி இருந்து கொண்டு அவர்கள் செயல்படும் பொழுது கர்த்தர் அவர்களை பல விதங்களில் ஆசீர்வதிக்கிறார். அவர்களுடைய சுக வாழ்வு சூரிய வெளிச்சம், அதிகாலையில் சூரிய வெளிச்சம் வருவது போல கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டே போய் மிகப்பெரிய ஒரு நல்வாழ்வு அவர்களுக்கு கிடைக்கும். திடீரென்றல்ல, சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். அப்படியே அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருப்பார்கள். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் உலக ஆசீர்வாதங்களும் எல்லாம் வந்து அவர்களை நிரப்பும். அவர்களுடைய நீதி அவர்களுக்கு முன்னாலே காக்கும். இப்படிப்பட்ட செய்கிற காரியங்கள் நீதியானவைகள். இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு அவர்கள் நீதி அவர்களுக்கு முன்பாக செல்லும். கர்த்தருடைய மகிமை அவர்களை பின்னால் காக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லும் போது, அப்படிப்பட்ட செயல்களை செய்கிற மனிதர்கள் கர்த்தருக்கு மகிமையை உண்டு பண்ணுகிறார்கள். கர்த்தருடைய மகிமை அவர்களை காப்பாற்றும். இப்படி வாழும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ கூப்பிடுவாய், கர்த்தர் கேட்பார். நீ கூப்பிட்டால் கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் நம்மோடு பேசாமல் இருப்பதற்கும், கர்த்தருடைய குரலை கேட்காமல் இருப்பதற்கும் நம்முடைய அக்கிரமங்கள் தான் காரணம். இருதயத்தில் சித்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் தேவனை தரிசிக்கவில்லை, கர்த்தரை நம்மால் பார்க்க முடியவில்லை என்றால் நாம் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். நம் இருதயத்தில் பாவம் இருக்கிறது என்றே பொருள். அதை சரிப்படுத்த நினைக்க வேண்டுமே தவிர, தினந்தோறும் கர்த்தாவே நான் உண்மை பார்க்க வேண்டும், ஆனால் நான் மனம் திரும்ப மாட்டேன், என் பாவத்தை மட்டும் விட்டுவிட மாட்டேன், என் வாழ்க்கையை நான் இப்படிதான் வாழ்வேன், ஆனால் நான் உண்மை பார்க்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். ஆயுள் முழுவதும் கர்த்தரை பார்க்க முடியாது. மனம் திரும்புதல் தான் முதல் அடி. அது காலடி எடுத்து வைக்க வேண்டும். ஒரு இடத்திற்கு போக வேண்டும் என்றால் முதலில் காலடி எடுத்து வைக்க வேண்டும். அதன் முதல் காலடி எது என்றால் மனம் திரும்புதல் தான். கர்த்தரிடத்திலிருந்து எதையாவது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலில் செய்ய வேண்டிய காரியம் மனம் திரும்புதல். நம்முடைய பாவங்களும் அக்கிரமங்களும் தான் கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதை தடை செய்கிறது, பெற முடியாமல் தடை செய்கிறது. அவர் ஒன்றும் கொடுக்காமல் இல்லை, அவருடைய கரங்கள் குறுகி போகவில்லை, அவர் கொடுக்க வேண்டாம் என்று நினைக்கவில்லை. தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அவர் கொடுப்பதை பெற முடியாமல் இருக்கிறது என்றால் நாமே தடுப்பு சுவரை ஏற்படுத்தி கொள்கிறோம். இப்படி நாம் பரிசுத்தமாய் இதை உபவாசத்தை அனுசரித்தால், இப்படிப்பட்ட காரியங்களை நாம் நல்ல காரியங்களை செய்யும் பொழுது நாம் கூப்பிட்டால் கர்த்தர் நமக்கு மறு உத்தரவு கொடுப்பாராம். நாம் பேசும்போது, நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதை கேட்டு நமக்கு பதில் தருவேன் என்று சொல்லுகிறார். நீ சத்தமிடுவாய், கர்த்தர் இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்வாராம். நாம் சத்தமிட்டால்
இதோ நான் இருக்கிறேன் மகளே, நான் வருகிறேன் என்று கர்த்தர் சொல்வாராம். எப்படிப்பட்ட சந்தோஷமான காரியம் இது! இப்படி கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தால் அவருடைய பிள்ளைகளாய் அருமையாய் அவரோடு சந்தோஷமாய் உறவாடி கொண்டிருக்கலாம். நுகத்தடியையும் நாம் செய்ய வேண்டிய சில காரியங்களை கர்த்தர் இந்த இடத்தில் சொல்லுகிறார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் உன்னிடமிருந்து நீக்கிவிடு என்று சொல்லுகிறார். நுகத்தடி என்று சொல்லும்போது பிறரை அடிமைப்படுத்துவது, பிறரை கொடுமைப்படுத்துவது, நான் சொல்வதை நீ செய்துதான் ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவது. மனைவியாக இருந்தால் கணவரை கட்டாயப்படுத்துவது, கணவராக இருந்தால் மனைவியை கட்டாயப்படுத்துவது, நான் சொல்வதை செய்துதான் ஆக வேண்டும். பிறரை கொடுமைப்படுத்துவது, சில மனைவிகள் இப்படி அதிகமாய் செய்வதுண்டு. அதனால் கணவர்கள் மிகவும் கஷ்டப்படுவார்கள். ஐயோ, அவள் இப்படி படுத்தி வைக்கிறாளே என்று புலம்புவார்கள். சில வீடுகளில் கணவர் கொடுமைப்படுத்துவார்கள், பெண்கள் மனைவிமார்கள் மிகவும் துன்பப்படுவார்கள். இது இரண்டும் தவறு. யாரும் யாரையும் அடிமைப்படுத்தவோ கொடுமைப்படுத்தவோ கூடாது. அன்பாய் ஒருவருக்கொருவர் புரிதலோடு கேட்டு நண்பர்களைப் போல செயல்பட வேண்டும். இது குடும்பம் என்பது ஆர்மி கேம்ப் அல்ல. நான் சொல்வதை நீ கேள், நீ சொல்வதை நான் கேட்க மாட்டேன் என்று சொல்லக்கூடாது. எல்லோரும் கலந்து பேசி ஒவ்வொரு காரியத்திலும் முடிவெடுக்க வேண்டும். முக்கியமாக கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மரியாதை கொடுக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் மதித்தால்தான் அந்த குடும்பம் சமாதானமாய் இருக்கும். கர்த்தர் அதான் சொல்கிறார், நுகத்தடியை நீக்க வேண்டும். அது கணவன் மனைவி குடும்பம் மட்டுமல்ல, எங்கும் சமுதாயத்திலும் திருச்சபைகளிலும் எங்கிருந்தாலும் நாம் பிறரை கொடுமைப்படுத்த கூடாது. ஒரு வேலை நாம் செய்து கொண்டிருந்தால் நம்முடைய கட்டுப்பாட்டில் ஏதாவது ஒரு மனிதனை வைத்திருந்தால், எந்த மனிதனை வைத்திருந்தாலும் அது பாவமே. பிற மனிதனை இன்னொரு மனிதன் கட்டுப்படுத்துவதுதான் அடிமைப்படுத்தும் குணம். அதை செய்யவே கூடாது. அப்படி நம்முடைய கட்டுப்பாட்டில் சிலரை வைத்திருந்தால், நாம் செய்து கொண்டிருந்தால் அந்த எண்ணத்தை விட்டு அன்போடு பழக தொடங்குவோம். அதுதான் நுகத்தடி. அப்படி செய்திருந்தால் அதை விட்டுவிடு என்று கர்த்தர் சொல்கிறார். விரல் நீட்டுதல். விரல் நீட்டுதல் என்றால் புறங்கூறுதல், பிறரை பற்றி சொல்லுவது, ஒருவரிடமிருந்து இன்னொருவரிடத்திற்கு சொல்வது. அவன் அப்படி செய்கிறான், அவள் அப்படி செய்கிறாள் என்று பிறரை குற்றப்படுத்தி பேசுகிறது தான் நிபச்சம். அப்படி செய்கிறவர்களாய் நாம் இருந்தால் மனம் திரும்ப வேண்டும். பிறரை கொடுமைப்படுத்தக் கூடாது. ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் போய் சொல்லி புறங்கூறக்கூடாது. இந்த ரெண்டும் பாவம். மூன்றாவது நிபச்சொல். அப்படி என்றால் பொய் சொல்வது, கெட்ட வார்த்தை பேசுவது, பிறரை தூஷிப்பது, பிறர் மனம் புண்படும்படி பேசுவது, நிந்திப்பது, ஒருவரை வார்த்தையினால் சித்திரவதை செய்வது, கொடுமைப்படுத்துவது, கோபமாய் பேசுவது, இப்படிப்பட்ட காரியங்கள் தீமையான நம் வாயினால் செய்யக்கூடிய பிறர் மனதை புண்படுத்தும்படி பேசும் வார்த்தைகள், பிறர் மனம் புண்படும்படி பேசும் வார்த்தைகள், அநீதியான அக்கிரமமான வார்த்தைகள், தூஷண வார்த்தைகள், கேவலமான வார்த்தைகள், பரியாச வார்த்தைகள், இவைகள் எல்லாம் நிபச்சொல். இதையும் நம் நடுவிலிருந்து அகற்றிவிட வேண்டும். இந்த 3 காரியங்களையும் நாம் செய்யக்கூடாது. இந்த விஷயங்கள் நம் இடத்தில் இருந்தால் அதை தூக்கி போட்டுவிட்டு பரிசுத்தம் அடைய வேண்டும். இப்படி இந்த 3 காரியங்களையும் விட்டுவிட்டு பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தி ஆக்கினாள். பசியோடு இருக்கிறவர்களை பார்த்து அவர்களுக்கு நாம் உதவி செய்து அவர்கள் பசியாற்றி அவர்களுக்கு இரக்கப்பட்டு அவர்களுக்கு உணவு கொடுத்து பாதுகாக்க வேண்டும். அவர்கள் திருப்தி அடைந்தால், சிறுமைப்பட்டவர்கள் திருப்தி அடைய வேண்டும். அப்படி நாம் செய்தால் இருளில் நம் வெளிச்சம் பிரகாசிக்குமாம். நம் வாழ்க்கை ஒளிமயமாகும். இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல் ஆகும். நம் வாழ்க்கையில் நாம் ஏதாவது துன்பத்தில் அகப்பட்டு கொண்டிருப்போம். துன்பத்திலும் வேதனையிலும் தீராத பிரச்சனையினால் நாம் மாட்டிக்கொண்டு சில நேரங்களில் துன்பப்பட்டு கொண்டிருப்போம். அப்படிப்பட்ட நிலையில் நாம் மனம் திரும்பி இந்த விஷயங்களை எல்லாம் திருத்தி கொண்டால், மனம் திரும்பி நம்மை நாம் மாற்றிக்கொண்டு ஏழைகளுக்கு, பசியோடு இருக்கிறவர்களுக்கு உணவு கொடுத்து நாம் ஆதரித்து அவர்களை திருப்திப்படுத்தினால் என்ன நடக்குமாம்? கர்த்தர் நம்முடைய இருளை மாற்றி போட்டு ஒளிமயமாக்குவார். நம் வாழ்க்கையின் துன்பங்கள் அகன்று போகும், பரிசுத்தமாவோம் என்று பொருள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதம் நமக்கு வந்து சேரும்.
நம் துன்ப காலம் இருளை போன்றது, அந்தகாரமாய் இருக்கும். அந்த துன்ப காலம் அப்படியே மாறி மத்தியான வெளிச்சத்தை போல, மதிய நேரத்தில் அளிக்கும் வெளிச்சம், மதிய நேரத்தில் பிரகாசமான சூரியன் பிரகாசிப்பது போல நம் வாழ்க்கை வெளிச்சமாகும். சந்தோஷமா இருக்கலாம். வெற்றி, சகல வெற்றிகளும் நமக்கு கிடைக்கும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, எப்பொழுதும், இன்றல்ல நாளை மட்டுமல்ல, அப்படி அல்ல, எப்பொழுதும் நித்தமும் உன்னை வழி நடத்துவார். அவருடைய வழி நடத்துதல் நமக்கு எப்பொழுதும் கிடைக்கும். கர்த்தர் கூடவே இருந்து நம்மை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வார். மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். வறட்சியான காலம், எங்கும் பஞ்சம் இருந்தாலும், பஞ்ச காலம் இருக்கும், பலர் துன்பப்பட்டு கொண்டிருந்தாலும் நமக்கு ஒரு குறைவும் வராது. பஞ்ச காலத்திலும் இருளின் காலத்திலும் நாம் செழிப்பாய் இருக்கும், நாம் செழிப்பாய் இருப்போம். வாழ்க்கையில் இருந்த இருள் மாறி வெளிச்சமாகும். பஞ்ச காலம் போய் அந்த பஞ்ச காலத்திலும் நாம் செழிப்பாய் இருப்போம். நம் எலும்புகள் அதன் அடர்த்தி அதிகமாகி பலமுள்ளதாகும், நிலமுள்ளதாகும் என்று பொருள். அப்படி என்றால் எலும்பினுடைய டென்சிட்டி, அதன் அடர்த்தி அதிகமாகும், நல்ல பலம் கிடைக்கும் என்று பொருள். மிகுந்த பலசாலிகளாகும். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் எப்படி இருக்கும்? நீர் பாய்ந்து கொண்டே இருப்பதினால் அது செழிப்பாய் இருக்கும், எப்பொழுதும் செழிப்பாய் இருக்கும். வற்றாத நீரூற்று, எப்பொழுதும் தண்ணீர் வந்து கொண்டே இருக்கும், அது குளிர்ச்சியான அந்த நீரூற்று இருக்கும், அதனை சுற்றிலும் எப்பொழுதும் பசுமையா இருக்கும். அது போல தோய்ந்து போகாமல் எப்பொழுதும் செழிப்பாய் நாம் இருப்போம். குறையாது. அப்படி என்றால் சந்தோஷம் இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும், பண ஆசீர்வாதம் இருக்கும், நிம்மதி இருக்கும். கர்த்தருக்கும் நமக்கும் இடையில் உள்ள உறவு மிக சிறந்ததா இருக்கும். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய அனுபவங்கள் கிடைக்கும். இப்படி மேன்மையான காரியங்கள் நமக்கு பல உண்டு. அவைகள் எல்லாம் ஆண்டவர் தருவார். நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ளலாம். உன்னிடத்திலிருந்து தோன்றியவர்கள் பூர்வ காலம் முதல் பாழாய் கிடந்தவைகளை கட்டுவார்கள். நம்முடைய தலைமுறையினர், நம் பிள்ளைகள், பேர பிள்ளைகள், இவர்கள் எல்லாம் பாழாய் கிடந்த இடங்களை எல்லாம் எடுத்து கட்டி பட்டணங்களாக்குவார்கள். பெரிய பெரிய கட்டிடங்களை கட்டுவார்கள். பணத்தினால் ஆசீர்வாதம் பெருகும், மேன்மை உண்டாகும், வாழ்க்கை தரம் மிகவும் உயரும் என்று பொருள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். தலைமுறை தலைமுறையாக நம்முடைய பரம்பரை சொத்துகள் இருக்கும், கட்டிடங்கள் இருந்த இடம் இருக்கும். ஆனால் அது இப்பொழுது பாழாய் கிடந்து கொண்டிருக்கும். அதையெல்லாம் நாம் மீண்டும் எடுத்து கட்டுவோம். பல தலைமுறைகள் பாழாய் கிடந்த இடங்கள் எல்லாம் மீண்டும் கட்டப்பட்டு புதுப்பிக்கப்படும். நிறைந்த செழிப்பும் ஆசீர்வாதமும் உண்டாகும் நமக்கு என்று பொருள். கருத்திற்கு பிரியமாய் நடக்கும்போது திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் பெயர் பெறுவாய். ஊரெல்லாம் சொல்லுவார்கள், எல்லா நல்ல காரியங்கள், திறப்பானதை அடைக்கிறவன். அதாவது ஒரு ஊர் அல்லது ஒரு நாடு என்று சொல்லும் பொழுது கட்டுமான பணிகள் செய்யப்படாமல் பல துன்பங்களை ஜனங்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். உதாரணத்திற்கு ஒரு கிராமம் இருக்கிறது, அதில் நாம் இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். அதில் ஒரு ஓடை ஓடிக்கொண்டிருக்கிறது, அதை கடந்து செல்ல ஜனங்களுக்கு கடினமா இருக்கிறது என்ற சூழ்நிலை நீண்ட காலம் இருந்திருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதினால் அந்த இடத்தில் ஒரு பாலம் கட்ட கர்த்தர் கிருபை செய்வார். பாலத்தை கட்டுவோம், நாம நின்று ஊருக்கு ஒரு நன்மை செய்வோம். பாதைகளை செவைப்படுத்துவோம், ஜனங்கள் நடக்க ஊருக்கு நன்மை செய்கிற மனிதர்களை நம்மை வைப்பார். பிறருக்கு உதவி செய்து நன்மை செய்கிற நிலையில் நம்மை உயர்த்தி வைப்பார். பிறரிடம் உதவி கேட்கும் நிலையில் அல்ல, நாம் செய்யும் நிலையில் கர்த்தர் நம்மை வைப்பார். இதுதான் ஆசீர்வாதம். எல்லோரும் புகழுவார்கள், இவர்கள் இந்த பாலத்தை கட்டினார்கள், இவர்கள் இந்த ஊருக்கு இந்த நன்மை செய்தார்கள் என்று பலர் புகழும்படி கர்த்தர் வைப்பார். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளில் உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கு. கர்த்தருக்கு பரிசுத்தமான ஓய்வு நாள்.
அந்த நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும்? வாரத்தின் 7ஆம் நாள் ஓய்வு நாள். அந்த நாளில் நமக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்யக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும். அதுதான் ஓய்வு நாள். நாமாக அதாவது இந்த காரியம் இந்த காலத்தில் நாம் 7 நாட்களும் கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும். 7 நாளும் நமக்கு ஓய்வு நாளாய் நாம் கொண்டாட வேண்டும். அப்படி என்றால் நம் வாழ்க்கை முழுவதும் நமக்காக வேலை செய்து பிழைக்க போகாமல் எல்லா கர்த்தருடைய ஜனங்களும் ஊழியம் செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அப்படி வர வேண்டும். அதை தான் செய்ய வேண்டும். நமக்கு ஆகாரம் கொடுக்க ஐயோ என்ன செய்வது? எல்லாரும் ஊழியத்திற்கு போனால் நாம் எப்படி பிழைப்பது? எப்படி சம்பாதிப்பது? பணம் எங்கே இருந்து வரும் என்றெல்லாம் யோசிக்க கூடாது. கர்த்தர் எல்லா ஊழியர்களையும் ஆசீர்வதிப்பதை போல நம்மையும் ஆசீர்வதிப்பார். எல்லோரும் ஓய்வு நாளாய் 7 நாட்களையும் நினைத்து கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். அதுவே நல்லது. கர்த்தர் சொல்லுகிறார் ஓய்வு நாளில் வாரத்தில் அப்படி வெளி வேலைகள் செய்கிறவர்களாய் இருந்தாலும் வாரத்தின் கடைசி நாளில் ஓய்வு நாளா இருக்கிறது. அந்த 7ஆம் நாளில் நம்முடைய வழிகளின்படி நடக்கக்கூடாது. நமக்கு என்ன பிடிக்குமோ நமக்கு என்னென்ன வேலை இருக்கிறதோ அதையெல்லாம் செய்து கொண்டிருக்க கூடாது. நம்முடைய சொந்த வேலைகளையோ நம்முடைய சொந்த சிந்தனைகளையோ செய்து கொண்டு அதையே பார்த்து கொண்டிருக்க கூடாது. அது ஓய்வு நாள் அனுசரிப்பு அல்ல. நம்முடைய சொந்த பேச்சை பேசவும் கூடாது. நம்முடைய சொந்த வேலைகளை செய்து கொண்டிருக்க கூடாது. சொந்த பேச்சையும் பேசக்கூடாது. ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்று எண்ணி, ஓய்வு நாள் என்றால் சந்தோஷமான நாள், அதை கர்த்தரை சந்திக்கும் நாள் என்று மற்ற காரியங்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டு கர்த்தருடைய சன்னதியில் அமர்ந்து வேதம் வாசித்து தியானிக்க வேண்டும். கர்த்தருடைய வசனங்களை கேட்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், கர்த்தரை துதித்து பாட வேண்டும். கர்த்தருடைய ஊழியர்கள் செய்கிற சொல்கிற செய்திகளை மீடியாக்கள் மூலமாக பார்க்கலாம். இப்படி செய்து அந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய நினைவுகளில் அவரை நினைத்து அவரிடத்திலிருந்து வார்த்தை பெற காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாளை அது மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாய் நாம் நினைக்க வேண்டும். உயர்வாய் நினைக்க வேண்டும், தாழ்வாய் அல்ல. ஓய்வு நாள் என்றால் தாழ்வாய் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அல்ல. ஓய்வு நாள் என்றால் அதை உயர்வாய் நினைக்க வேண்டும். அந்த நாள் கர்த்தருக்காக நாம் செலவழிக்கிற நாள், கர்த்தரோடு இணைந்திருக்கிற நாள், சந்தோஷமா இருக்கிற நாள். நம்முடைய பாடுகள் நம்முடைய வேலைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பிரச்சனைகளை எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் சந்தோஷமா இருக்கிற நாள், மகிமையுள்ள புகழ்ச்சிக்குரிய நாள் என்று நாம் மகிழ்ந்திருக்க வேண்டும், உயர்வாய் நினைக்க வேண்டும். அப்படி செய்தால் கர்த்தரின் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். அப்படி நாம் செய்தால் கர்த்தருக்கு மிகவும் பிடிக்கும். கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நாம் இருப்போம். கர்த்தர் நம்மை நேசிப்பார். பூமியில் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ண உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது இப்படி நாம் செய்தால் உபவாச நாட்களிலும் ஓய்வு நாளிலும் கர்த்தர் இப்படி நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிற இந்த கட்டளைகளின்படி நடந்தால் யாக்கோபுடைய ஆசீர்வாதத்தால் நம்மை நிரப்புவாராம். இஸ்ரவேலரின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். உலகெங்கும் இருக்கிற கர்த்தருடைய ஜனங்களுக்கு இதை கர்த்தருடைய வாய் சொல்லிற்று. கர்த்தரே இதை சொல்லுகிறார். நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் இப்படி திருந்த வேண்டிய காரியங்கள் பல உண்டு. அதை புரிந்து கொண்டு மனம் திருந்தி வாழ்ந்தால் சந்தோஷமும் சமாதானமும் நிலைத்திருக்கும். வாழ்க்கை ஒளிமயமாய் இருக்கும். உயர்ந்த நிலைக்கு நாம் கொண்டு போகப்படுவோம். நம் வாழ்வு மட்டுமல்ல, நம் தலைமுறைகளே உயர்வான நிலைக்கு போகும். தலைமுறைகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்பதே இந்த வேதத்தின் வசனமா இருக்கிறது. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. ரட்சிக்க கூடாதபடிக்கு அதாவது நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோம். கர்த்தாவே என்னை காப்பாற்றும், என்னை பாதுகாத்தருளும், எனக்கு இந்த துன்பத்திலிருந்து விடுதலையை தாரும் என்று நாம் கூப்பிடுகிறோம். அப்படி கூப்பிடும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்காதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போயிற்றா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டாம் என்று நினைக்கிறாரா என்றால் இல்லை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கதான் நினைக்கிறார். நாம் கூப்பிட்டதை கேட்பதற்கு அவருக்கு என்ன செவி மந்தமாகவும் இல்லை. அவர் நன்றாக கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் ஏன் நமக்கு பதில் வரவில்லை?
அதற்கான விடை இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சில நேரங்களில் இப்படி நடக்கிறது. அதாவது நாம் ஜெபிக்கிறோம். பலர் இப்படி சொல்லி கேட்கலாம். நான் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன். நீண்ட காலமாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு பதில் கிடைக்கவில்லை என்று சொல்லுவார்கள். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கவில்லை. எப்பொழுது கேட்பார் என்று தெரியவில்லை. முதலில் விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது, நாம் கர்த்தர் சொல்லும் காரியத்தில் மனம் திரும்ப ஆயத்தமா இருக்க வேண்டும். கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னால் அதை மனம் திரும்ப மாட்டேன், நான் அப்படியேதான் இருப்பேன், என்னை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் கர்த்தரை கட்டாயப்படுத்தக் கூடாது. அப்படி செய்தால் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. இதுதான் காரணம். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்லுகிற காரியத்தில் நாம் மனம் திரும்ப வேண்டிய விஷயத்தில் மனம் திரும்ப வேண்டும். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் இடையே பிரிவினையை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுடைய முகத்தை பாராதபடிக்கு அவர் முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அப்படி என்றால் கர்த்தருக்கும் நமக்கும் இடையில் பிரிவினை உண்டாக்குவது, குறுக்கே வந்து நிற்பது நம்முடைய பாவங்களே. கர்த்தருடைய முகத்தை நம்மால் பார்க்க முடியவில்லை என்றால் அதற்கு காரணம் நம்முடைய பாவம் குறுக்கே நிற்பதுதான். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்காதபடிக்கு நம்முடைய பாவமே அங்கு தடையாய் நிற்கிறது. அப்படி என்றால் இரண்டு காரியங்களுக்கும் என்ன நடக்கிறது என்று சற்று கவனித்து பார்ப்போம். கர்த்தர் நம்ம மேல் ஆசீர்வதிக்க, நம்மேல் கிருபையா இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்க. நாமும் கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதத்தை கேட்கிறோம். கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும் என்று கேட்கிறோம். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய தகுதியை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த தகுதி இல்லாததினால்தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு வந்து சேரவில்லை. இது எப்படி என்றால், உதாரணத்தை பார்க்கலாம். நம் வீட்டில் ஒரு கத்தி இருக்கிறது. அந்த கத்தியை நம் வீட்டில் இருக்கிற 2-3 வயது சிறு பிள்ளைகளை பார்த்து அதை எடுத்துக்கொண்டு வா என்று நாம் சொல்ல மாட்டோம். கத்தியை சிறு பிள்ளைகள் தொடக்கூடாது, தொட்டால் பிடித்துக் கொள்வார்கள் என்று தொட மாட்டோம். ஆனால் அதே பிள்ளைகள் ஒரு 15 வயது ஆகிறது என்றால் அந்த கத்தியை எடுத்து அந்த காய்கறிகளை நறுக்கு என்று சொல்லுவோம். பழத்தை நறுக்கி சாப்பிடு என்று நாம் சொல்லுவோம். அதே கத்தி, அதே பிள்ளைகள் தான். இப்பொழுதோ அவர்களுக்கு அதை கொடுத்து அதை செய் என்று சொல்லுவோம். நாமே சொல்லுவோம். காரணம் என்ன? இப்பொழுது அந்த கத்தியை அவர்கள் பயன்படுத்த அறிந்திருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் எடுத்தால் அவர்கள் சரியாக பயன்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு வரும்பொழுது, அதே போலதான் கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை இப்பொழுது கொடுத்தால் அதை நாம் சரியாக பயன்படுத்துவோமா அல்லது அதை பயன்படுத்தி கெட்டு அழிந்து போவோமா என்பது கர்த்தருக்கு தெரியும். நாம் மனக்கட்டுப்பாடு உள்ளவர்களாய் அந்த ஆசீர்வாதத்தை பெற தகுதியுடையவர்களாய் நாம் மாறும் பொழுது அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். நாம் பாவம் செய்து கொண்டு அக்கிரமம் செய்து கொண்டிருந்தால் அந்த அக்கிரமத்தின் நிமித்தம் நம்முடைய அறியாமை தான் அக்கிரமமாய் இருக்கிறது. அந்த அறியாமை வந்து மறைக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நமக்குள் வந்து சேர முடியாதபடிக்கு தடை செய்கிறது. அதாவது கர்த்தர் இப்பொழுது நமக்கு பல கோடி ரூபாய் பணத்தை கொடுக்க விருப்பப்படுகிறார். நாம் அதை கேட்கிறோம். கர்த்தாவே எனக்கு அதிக செல்வம் வேண்டும், எனக்கு தாரும் என்று நாம் கேட்கிறோம் என்று வைத்துக் கொள்ளலாம். நாம் இன்றைய நிலையில் நாம் பரிசுத்தமாய் இருக்கிறோம். ஒரு சாதாரண ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் பல கோடி ரூபாய் பணம் வேண்டும் என்று நாம் கர்த்தரிடத்தில் கேட்கிறோம். நாம் பரிசுத்தமாய் இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை கடைபிடித்து கை கொண்டு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நமக்கு நம்முடைய தொழிலில் ஒரு வெற்றியை கொடுத்து நல்ல ஒரு உயர்வு, பல கோடி ரூபாய் பணம் வருகிறது. அதிக பணம் செல்வாக்கு வருகிறது, புகழ்ச்சியும் கூடவே வருகிறது. நாம் திடீரென்று நன்றாக உயர்ந்து விட்டோம் அப்படி என்று வைத்துக் கொள்ளலாம். நாம் முன்பிருந்த கர்த்தருடைய வசனத்தை கடைபிடித்து நடந்த வாழ்க்கையை வாழ்வோமா? தினந்தோறும் ஜெபித்துக் கொண்டிருந்தோம், தினமும் வேதம் வாசித்தோம், வாரத்தில் ஒரு நாள் ஆராதனைக்கு சென்றோம், சபைக்கு சென்றோம். இப்படி எல்லா நியமங்களையும் கடைபிடித்துக் கொண்டு வந்தோம். அதிக பணம், அதிக செல்வாக்கு வந்தது. பல நண்பர்கள் வருவார்கள், பார்ட்டி வைக்க ஆரம்பிப்பார்கள், மது அருந்த ஆரம்பிப்பார்கள், கூட்டம் கூடி அரட்டை அடிக்க ஆரம்பிப்பார்கள், ஒருவருக்கொருவர் பாவம் செய்ய ஆரம்பிப்பார்கள். கண்களின் இச்சையில் தொடங்கும், மாம்சத்தின் இச்சையில் முடியும். கெட்டு அழிந்து சீரழிந்து போவார்கள். 10 கட்டளைகளையும் மீறிவிட்டு நிற்பார்கள். கடைசியில் அவர்கள் போய் சேரும் இடம் நித்திய ஜீவனுக்கு போக தகுதியுடைய மனிதர்களாய் இருந்து
கர்த்தர் ஆசீர்வதித்தால் அந்த செல்வத்தை ஏழ்மையாய் இருக்கும்போது ஒழுங்காக இருக்க முடிந்த அவர்களால் அந்த பணத்தை பயன்படுத்தும் பக்குவம் அவர்களுக்கு இருப்பதில்லை. அந்த பணம் செல்வாக்கு வந்ததும் அவர்களுடைய வாழ்க்கை அதை சரியாக பயன்படுத்த தெரியாமல் அந்த பணத்தினால் கெட்டழிந்து பாதாளத்திற்கு அக்னி கடலுக்கு போய் சேருவார்கள். ஆனால் ஒரு நல்ல கர்த்தருக்கு பரிசுத்தமான மன கட்டுப்பாடுடைய ஒரு மனிதன், ஒரு ஊழியர் இருக்கிறார், ஒரு பரிசுத்தவான் இருக்கிறார், ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார் என்றால் அவருக்கு பல கோடி ரூபாய் பணம் கொடுத்தாலும் இந்த பணத்தை எப்படி செலவழிக்க வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் போய் ஜெபிப்பார். கர்த்தர் சொல்லுகிற காரியங்களை அந்த பணத்தை கொண்டு செலவழிப்பார். அவர் கையில் எதையும் வைத்துக் கொள்ள மாட்டார். பணம் இருக்கிறது என்று மேன்மை பாராட்ட மாட்டார். இச்சைக்கு இடம் கொடுக்க மாட்டார். பரிசுத்த வாழ்வு நிலைத்திருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் செல்வாக்கை கொடுப்பார். இதுதான் வித்தியாசம். நம்முடைய அக்கிரமங்கள் தான் மன முதிர்ச்சி அற்ற நிலை, இச்சை கொள்கிற நிலை இருந்தால் நம்மை ஆசீர்வாதம் வராது. அதிகமாய் ஆசீர்வாதத்தை கொடுத்து நாம் கெட்டு போக கூடாது என்றுதான் கர்த்தர் அமைதியா இருக்கிறார். நாம் மனக்கட்டுப்பாடு உள்ளவர்களாய் ஒரு நல்ல பரிசுத்தமானாய் நாம் மாறும்போது கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்களை கொடுப்பார். அப்பொழுது அதை பயன்படுத்தி நாம் நன்மைகளை செய்வோம். கத்தியை பயன்படுத்த தெரிந்த பெரிய வளர்ந்த பிள்ளைகளை போல. இதுதான் நம்முடைய பாவங்களும் அக்கிரமங்களும் தான் கர்த்தருக்கும் நமக்கும் இடையே பிரிவினையை உண்டாக்குகிறது. முதலில் அதை சரி செய்ய வேண்டும். பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் ஆசீர்வாதம் வேண்டும் என்று தேடி திரிவதை விட முதலில் நம்மை சரிப்படுத்திக் கொள்ள நினைக்க வேண்டும். ஆசீர்வாதம் கேட்காமலே வரும். ஜெபித்து கேட்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மத்தேயு 6ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, அஞ்ஞானிகளே இவைகளை நாடி தேடுகிறார்கள் என்று. இவ்வுலக ஆசீர்வாதங்களுக்காக நாம் ஜெபித்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் தருவார். அதை தேட வேண்டியதே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், தானே வரும் என்று சொல்லிவிட்டார். பின்பு ஏன் அதை போய் கேட்டுக்கொண்டு நச்சரித்துக் கொண்டிருப்பது? தேவையற்றது. தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுவோம். கவனத்தை அதில் திருப்புவோம். ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து கேட்டுக்கொண்டு இருப்பது, ஜெபிப்பது, எந்த மீட்டிங்க்கு போனால் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று அலைந்து தெரியக்கூடாது. ஆசீர்வாதம் நமக்குள் தான் இருக்கிறது. ஆசீர்வாதத்தை பெறும் வழி நமக்குள் இருக்கிறது. ஆசீர்வாதம் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. நம்மை சரிப்படுத்தினால் ஆசீர்வாதம் தானே வந்து அடையும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாறனார்கள்.